வணக்கம். கஜா டிவி தென் தமிழக முக்கிய செய்தி. திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அயலக அணி சார்பில் அமைப்பாளர் முகமது பசீர் தலைமையில் மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய 48 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். உடன் மாநில அயலக அணி துணை செயலாளர் பாபு வினி பிரெட், மாநகர செயலாளர் ஆனந்த், ஒன்றிய செயலாளர் மதியழகன், மாவட்ட அயலக அணி தலைவர் சுஜின் ஜெகேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் VN ராஜன், ரபிக், மாநகர துணை அமைப்பாளர் மகீன், செயற்குழு உறுப்பினர் சதாசிவம், சார்பு அணி நிர்வாகிகள் லதா கலைவாணன், ராஜேஷ் ரத்னமணி, சிதம்பரம், EN சங்கர், ராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாதிரி கிழக்கு மாவட்ட அயலக அணி நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய எழுச்சிமிகு செயலாளர், பாசத்திற்குரிய அண்ணன், இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது அகவை நாள் விழாவை கொண்டாடும் முகமாக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுடைய பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வாக தமிழகம் மட்டுமின்றி உலகின் எல்லா பகுதிகளிலும் கழகத்தினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையில் கிழக்கு மாவட்ட அயலக அணி அவருடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 48 மாணவ மாணவியருக்கு கல்விக்கான உதவித்தொகையை மேல்நிலையில் படித்து வருகிற +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை இன்று நம்முடைய குமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், மரியாதைக்குரிய மாநகர தந்தை மேயர் அண்ணன் ரே மகேஷ் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். குமரி கிழக்கு மாவட்ட அயலக அணியினுடைய கல்வி சார்ந்த சேவை என்பது இதற்கு முன்பும் செய்திருக்கிறோம். குறிப்பிட்ட மாணவர்களை தேர்வு செய்து, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தவர்களை தேர்வு செய்து, சென்ற ஆண்டுகளில் தலைவருடைய பிறந்தநாள், முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாட்களில் அவர்களுக்கு நாம் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். மருத்துவ உதவிக்கான தொகை வழங்கியிருக்கிறோம். மருத்துவ மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ ரீதியான உபகரணங்களாக வீல்சேர் மற்றும் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட உபகரணங்களை நாம் நிறைய வழங்கி அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அது மட்டுமின்றி வெளிநாடுகளில் இறந்து போன 2 பேரினுடைய குடும்பங்களுக்கு 25,000 வீதம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். மருத்துவ உதவிக்கான கல்வி உதவிக்கான தொகையை அவ்வப்போது செய்து வருகிறோம். இது தவிர நாம் காப்பகங்களிலே இருக்கின்ற ஆதரவற்றோர்களுக்கும் மற்றும் காப்பகங்களில் இருக்கிற மாணவர்களுக்குமாக பல வகையான உணவு வழங்குதல், உடை வழங்குதல், அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்குதல் என்று பலவிதமான உதவிகளை நாம் 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பதை
இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அயலக அணி குமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தாய்க்கழகத்திற்கு தங்களால் இயன்ற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குவதோடு நாம் தேர்தல் காலங்களிலும் தொடர்ந்து கழக பணிகளிலும் நாம் ஈடுபடுத்தி சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், வெளிநாடுகளில் விபத்து மற்றும் காரணங்களால் இறந்து போகிறவர்களுடைய உடலை தாயகத்திற்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற NRTIA அமைப்பு மூலம் சம்பந்தப்பட்ட நாடுகளோடு தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்கே அடக்கம் செய்வதானாலும் சரி, இங்கே அந்த பூத உடலை கொண்டு வருவதானாலும் சரி, அதற்கான உதவிகளையும் தமிழ்நாடு அரசினுடைய அயலக நல்வாழ்வுத்துறை மூலம் NRTI அமைப்பின் மூலமும் செய்து வருகிறோம். மேலும் எங்களுடைய பணி இனி வருங்காலங்களிலும் தொடரும் என்பதோடு வர இருக்கின்ற 2026 தேர்தலில் எங்களுடைய கழக தலைவர், இளந்தலைவர் ஆகியோரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் கட்டளைக்கு இணங்கவும் நாங்கள் தொடர்ந்து களப்பணியாற்றி திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியை 2026 கொண்டு வருவதற்கான எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் என்பதையும் எங்கள் அணியின் சார்பாக, நிர்வாகிகளின் சார்பாக இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, குமரி மாவட்டத்தினுடைய உழைப்புக்கே பெயர் போன மாவட்ட செயலாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் ரே மகேஷ் அவர்களுடைய ஆலோசனையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று இதுவரை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று தொடர்ந்து சிறப்பான கழகப் பணியினை செய்வதற்கு அயலக அணி தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் என்கிற உறுதிமொழியையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537